إياك نعبد وإياك نستعين. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. كان النبي صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم. شر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة كل ضلالة في النار. உங்களை ஒரே ஒரு ஆத்மாவில் இருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்ற ஏக இறைவனின் எச்சரிக்கையும், அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சுங்கள், நீங்கள் முஸ்லீமாக தவிர மரணித்து விடாதீர்கள் என்ற எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அறிவுரையும் உங்களுக்கும் எனக்கும் நினைவுபடுத்தியவனாக இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறோம். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்து சூராவின் விளக்கத்தை நாம் தொடராக பார்த்து வந்தோம். அதில் 2 வாரமாக சூழல் கருதி வேலை தலைப்பில் சில செய்திகளை பேசுவோம். நம்ம இறுதியாக அல்ஹம்து சூராவின் ஈயா கனபுது ஐயா கனஸ்தானி, உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்கிற செய்தியை நம்ம பார்த்தோம். அதில் உன்னையே வணங்குகிறோம் என்கிற போது எதெல்லாம் வணக்கம்? ஒரு மூமின் தன் வாழ்நாளில் செய்கிற எல்லா செயலும் இறைவன் வணக்கமாக அங்கீகரிக்கிறான் என்கிற செய்தியும், அதிலே குறிப்பாக பிரார்த்தனை என்பது ஒரு வணக்கம், இறைவனுக்கு நன்றி செலுத்துதல் என்பது ஒரு வணக்கம், அறுத்து பலியிடுதல் என்பது ஒரு வணக்கம் என்று ஒரு செய்திகளை நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் ஏராளமான வணக்கங்கள் இருக்கிறது. ஒரு மூமின் தன் வாழ்நாளில் செய்கிற எல்லா செயல்களையும் இறைவன் வணக்கமாக அங்கீகரித்து அதற்கு கூலி கொடுக்கிறான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பல செய்திகளை நம்ம பார்த்துருக்கோம். அடுத்ததாக ஐயா கனஸ்தாயின், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்கிற செய்தியிலிருந்து சில செயல்களை நாம் பார்க்க இருக்கு. அதில் ஆரம்பத்திலிருந்து நம்ம என்ன பார்த்துருக்கிறோம் என்று சொன்னால், அளவற்ற அருளாளனாக இருக்கக்கூடிய, நிகரில்லா பேரன்பாளனாக இருக்கக்கூடிய, நியாய தீர்ப்பு நாளின் அதிபதியாக இருக்கக்கூடிய, அகிலத்தை எல்லாம் படைத்து கூடியவனாக இருக்கக்கூடிய இறைவனுக்கே எல்லா புகழும் என்கிற செய்தி வரை நம்ம பார்த்துருக்கோம். அவனிடத்துல தான், அவனை மட்டும்தான் நான் வணங்க வேண்டும் என்கிற செய்தியோட நம்ம பார்த்துருக்கோம். அதுல இறைவனிடத்துல மட்டும்தான் உதவி தேட வேண்டும் என்கிற இந்த முக்கியமான ஒரு செய்தி. ஏன்னா இந்த இதுல தான் நிறைய பிழைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. நிறைய பெரும் சமுதாயத்தை இதுல தான் வழிகெடுத்து இருக்கிறார்கள். இறைவனிடத்தில் மட்டும்தான் கேட்க வேண்டும் என்கிற அந்த புரிதல், சரியான புரிதல் இல்லாதனால நிறைய மக்களை இணை வைக்கிற பெரும் பாவத்தில் தள்ளி இருக்கிறார்கள். நிறைய மக்கள் அந்த இணை வைப்போடு மரணம் அடைந்து இருக்கிறார்கள் என்கிற செய்தியெல்லாம் நம்ம பார்க்கிறோம். நமக்கு கண் முன்னாலே நமது முன்னோர்கள் அந்த புரிதல் இல்லாமல், யாரிடத்துல என்ன உதவியை கேட்குங்கிற புரிதல் இல்லாமல் மரணம் அடைந்திருக்கிற செய்தியெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இன்னும் பெரும் கூட்டம் அந்த புரிதல் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்போ இறைவன் என்ன சொல்கிறான்னு சொன்னால், ஈயா கனபுது, என்னிடத்திலே தான் உதவி தேட வேண்டும் என்கிற செய்தியை அல்லாஹ் சொல்கிறான். இப்போ அல்லாஹ் திருமறை குர்ஆனில் 8வது அத்தியாயம் 10வது வசனத்தில் சொல்லும் போது கூட சொல்கிறான், ஒமன் நஸ்ருல்லா மின் இந்தில்லா, உதவி கேட்க வேண்டும் என்பது அல்லாஹ்விடமே தவிர வேறு யார் இடத்திலும் இல்லை என்கிற செய்தியை கூட அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பெரிய தந்தை உடைய மகன் அப்பாஸ் ரலியல்லாஹு இடத்துல ஒரு செய்தியை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இன்னி அல்லம் கலிமாத்தி, நான் உனக்கு சில செய்திகளை, வார்த்தைகளை சொல்கிறேன், அதை நீ எஃப்அலுல்லா, அல்லாவுக்காக அதை நீ பேணிக்கொள் என்று சொல்லிட்டு சில செய்தியை சொல்கிறாங்க. இதா சாலுக்க பஸ்லில்லா, ஏதேனும் நீ கேட்பதாக இருந்தால் அல்லாவிடத்தில் மட்டுமே கேள்.
ஏதேனும் நீ கேட்பதாக இருந்தால் அல்லாவிடத்தில் மட்டுமே கேள். இதா எசா க அன்னக, ஏதேனும் உதவி தேடுவதாக இருந்தால் அல்லாவிடத்தில் மட்டுமே உதவி தேடு என்று சொல்லிட்டு நபிகள் நாயகம் சொல்றாங்க, அறிந்துகொள், அறிந்துகொள், உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் சேர்ந்து உனக்கு ஏதேனும் உதவி செய்வதாக இருந்தால், உலகத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை தன்னுடைய பெரிய தந்தை உடைய மகன் அப்பாஸ் சகோதரருக்கு சொல்றாங்க. அவர் எப்போ சின்ன குழந்தையா இருக்கும்போது அவர் சொல்றாங்க, நீ ஏதேனும் உதவி தேடுவதாக இருந்தால் அல்லாவிடத்தான் உதவி தேடணும், ஏதேனும் கேட்பதாக இருந்தால் அல்லாவிடத்தெல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி சொல்றாங்க. இந்த ஒட்டுமொத்த உலகமும் சேர்ந்து உனக்கு ஏதேனும் உதவி செய்யணும்னு நினைக்கிறான்னு வச்சுக்க, அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் உனக்கு யாரும் எந்த உதவியும் செய்ய முடியாது. உலகத்தில் இருக்க அத்தனை கோடி மக்களும் சேர்ந்து உனக்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்று, நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அல்லாஹ் நாடாம ஒரு கடுகளவும் ஒரு துரும்ப கூட உனக்கு நன்மை செய்துவிட முடியாது என்று சொல்லிட்டு நபிகள் நாயகம் சொல்றாங்க. மேலும் சொல்றாங்க, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் சேர்ந்து உனக்கு ஏதேனும் ஒரு தீங்கு செய்யணும்னு நினைக்கிறாங்க. அப்படி செய்யணும்னு நினைச்சு செஞ்சாங்கன்னு சொன்னா அல்லாஹ் எழுதியதை தவிர, அல்லாஹ் உனக்கு எந்த தீங்கு நடக்கும்னு எழுதியிருக்கிறானோ அதை தவிர எந்த ஒரு கடுகலான தீங்கும் செய்துவிட முடியாது என்பதை நீ அறிந்து கொள் என்று சொல்லி தன்னுடைய பெரிய வாப்பாவுடைய மகன் அப்பாஸ் அவனுக்கு அவர் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த செய்தியை சொல்றாங்க. அப்ப நம்ம இதுல இருந்து ரொம்ப ஆழமாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, நமக்கு எது நிகழ்ந்தாலும் சரி, எந்த நன்மையான காரியங்கள் நிகழ்ந்தாலும் சரி, எந்த தீமைகள் நிகழ்ந்தாலும் சரி, அது இவரால் நடந்துச்சு அவரால் நடந்துச்சு, ஒரு பெரும் கூட்டம் சேர்ந்து எனக்கு சதி செஞ்சுட்டான், இல்ல ஒரு பெரும் கூட்டம் சேர்ந்து எனக்கு உதவி செஞ்சுட்டான் என்பதெல்லாம் இல்லை. அல்லாஹ் உனக்கு என்ன நாடி இருக்கிறானோ, என்ன எழுதி இருக்கிறானோ அந்த நன்மை தான் நடக்கும், என்ன நாடி இருக்கிறானோ அந்த தீமை தான் நடக்கும் என்பதை நீங்கள் சற்று ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை சொல்றோம். அப்ப நன்மை நடந்தாலும் சரி, தீமை நடந்தாலும் சரி, அது அல்லாஹ்புரத்திலிருந்து தான் நடக்கணும். எதை கேட்டாலும் அல்லாஹ் தான் அதை கொடுக்கணும் என்பதை நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். இப்போ உதவி தேடுவதாக இருந்தால் அல்லாஹ்கிட்ட தான் கேட்கணும் என்று சொல்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வும் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, சில செய்திகளை அல்லாஹ்வே என்ன சொல்றான்னு சொன்னா, அல்லாஹ்கிட்ட மட்டும்தான் உதவி கேட்கணும்னு ஒரு பக்கம் சொல்றான். இன்னும் சில இடத்துல என்ன சொல்றான்னு சொன்னா, மனிதரிடத்திலும் உதவி தேடலாம். இதுல புரிதல் வேணும் நமக்கு. இது மனிதர்கிட்டும் உதவி கேட்கலாம், அல்லாஹ்கிட்டையும் உதவி கேட்கலாம். மனுஷன்கிட்ட என்ன உதவி கேட்கணும், அல்லாஹ்கிட்ட என்ன உதவி கேட்கணும், அல்லாஹ்கிட்ட எப்படியெல்லாம் கேட்கணும், மனிதர்கிட்ட எப்படியெல்லாம் கேட்கணும் என்ற ஆழமான புரிதல் நமக்கு இருக்கும். இந்த புரிதல் இல்லாத விளைவுதான் நிறைய இணை வைப்புகள், வழிகேடுகள்லாம் நிகழ்வை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது என்ன சொல்றான்னா, அலல் பிர்ரி வ தக்வா, நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ளுங்கள். வலா தாவனு இலல் இஸ்மி வலல் உருவான், நீங்கள் பாவத்திலும் வரம்பு மீறலும் ஒருவருக்கு ஒரு உதவி கொள்ளாதீர்கள். அவர் நன்மையான விஷயங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி கொள்ளுங்க. அப்ப கேட்கலாம் அப்படிங்கிற செய்தியை இதுல இருந்து நான் சொல்றோம். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை ஒரு வசனத்தை எல்லாம் சொல்லி காட்டான். திருமறை குர்ஆன்ல 61வது அத்தியாயம் 14வது வசனத்தை எல்லாம் சொல்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூனு அன்சாருல்லா கமா கால ஈசபுன மரியம், தன்னுடைய தோழரிடத்தில் கேட்டாங்க, நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்காக எனக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யார் என்று தன்னுடைய தோழரிடத்தில் கேட்டாங்க என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். அப்ப அவரும் மனிதர்கிட்ட உதவி கேட்டிருக்காரு அப்படிங்கிறத செய்தியை பார்க்கணும். இன்னும் நம்மளும் நிறைய உதவி கேட்குறோம். ஒரு 5000 கொடுங்க, ஒரு 10,000 கொடுங்க, ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்க, இல்லை டாக்டர்கிட்ட போய் எனக்கு வயிற்று வலிக்குது, காலை வலிக்குது, தலை வலிக்குது, இந்த நோய் அந்த நோயை மருந்து கொடுங்க. அப்போ இதெல்லாம் மனித இடத்துல கேட்கக்கூடிய உதவி. அப்போ இது மனித இடத்துல உதவி கேட்கலாம். அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ்கிட்ட மட்டும்தான் உதவி கேட்கணும். நபிகள் நாயகம் சொல்றாங்க, அல்லாஹ்வும் சொல்றான் அல்லாஹ் இடத்துல மட்டும்தான் நீங்கள் உதவி கேட்கணும்னு சொல்றான். இப்போ நம்ம மனித இடத்துலையும் உதவி கேட்கலாம் நல்லா சொல்றான். இப்போ இது எப்படி நம்ம பிரித்து பார்க்கறது என்பதை நம்ம ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ மனித இடத்துக்கு உதவி கேட்கறது என்ன? இப்போ நான் ஒரு 5000 ரூபா உதவி கேட்குறேன். அவர் என்ன செய்வார், எடுத்து அவர்கிட்ட இருந்துச்சு சொன்னால் எடுத்து பேங்க்ல இருந்து எடுத்தோ அல்லது பையில இருந்து எடுத்தோ என்கிட்ட கொடுப்பார். அதை நம்ம வாங்கிக்கிறோம். இது கண்ணு முன்னாடி நம்ம பார்க்குறோம். ஒரு வயிற்று வலிக்குது, தலை வலிக்குது, டாக்டர்கிட்ட போய் கேட்குறோம். அவர் என்ன செய்வார், இந்த நோய்க்கு இந்த மருந்து, இந்த சாப்பிடு, இந்த ஊசியை போடு, அவர் செய்வார், ஏதாவது செய்வார். நம்ம கண்ணு முன்னாடி அதை பார்க்குறோம். அப்போ அல்லாஹ்கிட்ட இருந்து வர உதவி, அல்லாஹ்கிட்ட நம்ம ஒரு குழந்தையை கேட்குறோம், அல்லது நான் ஒரு கோடீஸ்வரன் ஆகணும், ஒரு லட்சாதிபதி ஆகணும், எனக்கு நிறைய சொத்து வேணும்னு சொல்கிறோம். அப்போ அல்லாஹ் நேரடியாக நமக்கு அந்த சொத்தை கொடுப்பானா?
ஒரு 5 லட்ச ரூபா கேட்குறேன், 5 கோடி ரூபா கேட்குறேன்னு சொன்னா நேரடியாக அல்லாஹ் வந்து கொடுக்க போறது இல்லை. அல்லாஹ் எப்படி கொடுப்பான்? மறைமுகமாக ஒரு தொழிலில் நமக்கு லாபம் வர மூலியமாகவோ, அல்லது ஒரு சொத்தை விற்பதன் மூலம் நமக்கு கிடைப்பதாலோ, அல்லது நம்ம ஏதோ ஒரு வியாபாரத்துக்கோ அல்லது ஒரு பிசினஸ் பார்த்தோ அல்லது ஏதோ ஒரு வகையில நமக்கு அதுல அல்லாஹ் பரக்கத் செஞ்சு அது அப்படி கிடைக்கும் இல்லையா? அல்லாஹ் நமக்கு கொடுப்பதும் மனிதர்கள் நமக்கு கொடுப்பதற்கான வித்தியாசம் நிறைய இருக்குது. இது ஒரு வகையில் நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது என்னன்னு சொன்னா, இப்போ ஒருத்தருக்கு நம்மகிட்ட ஒருத்தர்கிட்ட போய் உதவி கேட்குறோம். அவரை தேடி போய் அவர்கிட்ட போய் அவர் இங்கே பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவர் வீட்டில் போய் பக்கத்தில் இருந்தாருன்னா ஒரு 5000 ரூபா கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்போம். அப்போ அவருக்கு அது காதில் கேட்கணும். நான் எங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டே 5000 ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்டால் அவர் கொடுக்க மாட்டார். அவர் வீட்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ என் வீடு இங்கே இருக்குது, அவர் வீடு அங்கே இருக்குது. இந்த பக்கத்து வீடே வச்சுக்குவோம். இங்கேருந்து எனக்கு 5000 ரூபா கொடுங்க, அந்த வீட்டில் இருக்கவிட்ட நான் கேட்குறேன் ஒரு 5000 ரூபா கொடுங்க இங்கேருந்து நான் கேட்டால் அவருக்கு வழங்க போகிறதில்ல. அவருக்கு 5000 ரூபா நான் வேணும்னு சொன்னால் அவர் வீட்டுக்கு போய் அவர் பக்கத்தில் உட்காந்து அவர் சூழலை பார்த்து அவர்கிட்ட இருக்குதா இல்லையாங்கிறதெல்லாம் பார்த்து கவனித்து தான் அவர்கிட்ட நான் கேட்கணும். அப்போ கேட்டால் அவர் இருந்தால் எடுத்து கொடுப்பாரு இல்லையா? இது மனிதர்கிட்ட கேட்குற உதவி. அல்லாஹ்கிட்ட கேட்குற உதவி எப்படி? நான் எங்கேருந்து வேண்டுமானாலும் கேட்கலாம், எப்படி வேண்டுமானாலும் கேட்கலாம் இல்லையா? நான் இங்கே பள்ளியாசில் உட்காந்துக்கிட்டு அல்லாஹ் எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா வேணும், 5 கோடி ரூபா வேணும், நான் இங்கே உட்காந்து அல்லாஹ்கிட்ட கேட்கலாம். ஆனால் ஒரு மனிதன்கிட்ட கேட்கறது அப்படி கேட்க முடியாது. அவருக்கு கேட்குற தூரத்துல இருந்து கேட்கணும். அப்போ அதே போல இறந்து போயிட்டாரு. இப்போ பெரும்பாலான பிரச்சனைகள் என்ன? இறந்து மண்ணோடு மண்ணாக மக்கி போய் கபூர்ல இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்கான் பெரும்பாலான மனிதன். உயிரோடு இருக்கவன்கிட்ட கேட்குற விதிமுறையே எப்படி இருக்குது அதெல்லாம் விளங்கி இருக்குதோம். இங்க அங்க நிற்கிறார் அப்படின்னு சொன்னா அவர்கிட்ட எப்படி கேட்போம்? அவர்கிட்ட கொஞ்சம் சத்தமா கேட்போம். இங்க இருக்கிறாருன்னா அவர்கிட்ட கொஞ்சம் மெதுவா கேட்போம் இல்லையா? நமக்கு அந்த வித்தியாசம் விளங்குது இல்லை? அவர் அங்க நின்றுட்டு அவருக்கு எவ்வளவு தூரத்துல இருக்கிறார், அங்க இருக்கிற தூரத்துக்கு அவ்வளவு தூரம் சத்தத்தை உயர்த்தினாதான் அவர்கிட்ட கேட்க முடியுங்கிற எண்ணத்தோட நம்ம அவ்வளவு சத்தத்துல கேட்போம். இங்க இருக்கிற சத்தமா 5000 ரூபா குடுறா அப்படி நம்ம கேட்க போறது இல்லை. இங்க நிற்கிறாரு அவர்கிட்ட 5000 ரூபா குடுறா அப்படின்னு இங்க இருக்கிறவன்ட்ட கேட்க மாட்டோம். அங்க இருக்கிறாருன்னா இங்க வா அப்படின்னு கூப்பிடுவோம். இங்க இருக்கிறவன்ட்ட வா சத்தமா அதை கேட்க மாட்டோம். நமக்கு அந்த வித்தியாசம் தெரியுது இல்லை? ஆனா இந்த வித்தியாசம் நமக்கு எல்லா மனிதர்களுக்கெல்லாம் தெரியுது. ஆனால் பெரும்பாலும் அவுலியாக்களை வணங்கக்கூடியவர்கள் மண்ணோடு மண்ணாக இறந்து மண்ணோடு மண்ணாக மக்கி போன இடத்துல எப்படி போய் கேட்கறான்? இவன் இங்க உட்காந்துருப்பான். நாகூர் இங்க இருந்து 500 கிலோமீட்டர். நாகூர் அவுலியாவே மொய்தீன் ஆண்டவரே அவர் எங்க இருக்காரு? அவர் இறந்து மண்ணோடு மண்ணாக, அதாவது உயிரோடு இருக்கிறவன்ட்ட கேட்கறதுக்கே நமக்கு விதிமுறை தெரியுது. ஒரு உயிரோடு இருக்கிறவன்ட்ட ஒரு உதவி கேட்கணும்னு சொன்னா அவன் எங்க இருக்கணும், எப்படி இருக்கணும், எந்த சூழல்ல இருக்கணும், எவ்வளவு தூரத்துல இருக்கணும், அவன் எந்த இடத்துல இருந்தா நம்ம கேட்க முடியுங்கிற விதிமுறை நமக்கு புரிகிறது. ஆனால் இறந்து மண்ணோடு மண்ணாக மக்கி போன ஒருத்தர்கிட்ட, இறந்து போய் அவர் இருக்கிறாரா இல்லையான்னு தெரியாத ஒருத்தர்கிட்ட எங்கேயோ இருந்து கொண்டு கேட்கிறான்னு சொன்னால் அது எப்படி கேட்கிறான்? அல்லாஹ்கிட்ட கேட்கிற மாதிரி கேட்கிறான் என்பது புரியுதா? அல்லாஹ்கிட்ட தான் நம்ம எப்படி வேணாலும் கேட்கலாம், எங்க இருந்து வேண்டுமானாலும் கேட்கலாம், எவ்வளவு சத்தம் குறைவாக வேண்டுமானாலும் கேட்கலாம். அல்லாஹ் என்ன திருமறை குர்ஆன்ல சொல்லும்போது என்ன சொல்றான்னா, தன்னை பற்றி அறிமுகப்படுத்துறான். எப்படி படுத்துறான்? இதா ஆளுக்க இபாதி அன்னி, முகமதே இந்த மனிதர்கள் அடியார்கள் என்னை பற்றி கேட்கிறார்கள், உன்னிடத்துல கேட்கிறாங்க, அப்ப நீங்க சொல்லுங்க இன்னக கரீம், நான் மிக அருகாமையில் இருக்கிறேன் சொல்லுங்க. உஜூபு தாவத்தி தாயி இலா தானி, யார் பிரார்த்திக்கிறார்களோ பிரார்த்திக்கக்கூடியவனுக்கு நான் பதில் அளிக்கிறேன், நீங்க சொல்லுங்க. என்னை பற்றி என் அடியான் கேட்கிறான், அவனுக்கு நீங்க சொல்லுங்க நான் மிக அருகாமையில் இருக்கிறேன். என்னிடத்துல யார் பிரார்த்தனை செய்கிறார்களோ கேட்கிறார்களோ அவர்களுக்கு நான் பதில் அளிக்கிறேன், நீங்க சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் தன்னை பற்றி அறிமுகப்படுத்துறான். இப்ப நீங்க கேட்கக்கூடிய மனிதன் இல்ல அல்லது இறந்து போனவர்கள்ட்ட நீங்க போய் கேட்குறீங்க, அவர் நான் உயிரோட இருக்கிறான்னு வச்சுக்குவோம், பெரிய மகானு அவுலியா உயிரோட இருக்கிறாரு, இங்க இருந்து நீ கேட்டா அவருக்கு விளங்குமா, அவருக்கு புரியுமா? எனக்கு குழந்தை கொடுன்னு கேட்குறீங்க, ஒரு அவுலியா இன்னைக்கு மொய்தீன் ஆண்டவரே இருக்கட்டும் அல்லது நாகூர் ஆண்டவரே இருக்கட்டும், அவர் இங்க இருக்கிறாரு, இங்க இருந்து எங்க நாகூர்ல இருக்காருன்னு வச்சுக்கோங்க, உயிரோட இருக்கிறாரு, இல்ல இங்க ஏர்வாடியில உயிரோட இருக்கிறாரு, இங்க இருந்து உட்காந்துக்கிட்டு ஏர்வாடி அவுலியாவே நாகூர் ஆண்டவரே மொய்தீன் ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை வேணும் அல்லது 5000 ரூபாய் பணம் வேணும் 10,000 ரூபாய் பணம் வேணும் என்று நான் இங்கே உட்கார்ந்து கொண்டு கேட்டால் அது கிடைக்குமா? அவருக்கு அது விளங்குமா? அவருக்கு அது புரியுமா? இந்த அடிப்படை கூட புரியாமல் விளங்காமல் ஒரு பெரும் கூட்டத்தை சாதாரண அவனா புரிஞ்சு விளங்கி அவனா போய் கெட்டு போயிட்டானா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் யார் இதை வழி எடுத்திருக்கிறான்னு சொன்னால் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள், ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள், அவர்களே குர்ஆனுக்கு தவறான விளக்கத்தை சொல்லி தவறான புரிதலை சொல்லி பெரும் கூட்டத்தை வழிகெடுத்திருக்கிறார்கள். நம்ம பார்க்குறோமா இல்லையா? இன்றைக்கு நம்மளாம் அதுல இருந்து ஒரு பக்கம் வந்தவங்க தான்.
நம்ம ஏதோ ஒரு வகையில விளங்கி இருக்கிறோம். ஆனால் இந்த அளவுக்கு நம்ம புரிதலோடு விளங்கி இருக்கிறோமா? நம்ம ஒருத்தட்ட கேட்கணும்னு சொன்னா எப்படி கேட்கணும்? மனிதர்கிட்ட கேட்கிற உதவியும் அல்லாஹ்விட்ட கேட்கிற உதவியும் நம்ம விளங்கி இருக்கணும் முதல்ல. அப்ப ஒரு அவுலியாவாக இருந்தாலும் மகானாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே கேட்பது போல மகானிடத்திலே அவுலியாவிடத்திலே கேட்க முடியாது. அவர்களும் மனிதர்கள் தான், அவர்களும் அடியார்கள் தான். அவர்களிடத்துல கேட்டால் அவர் எடுத்து கொடுக்கிறாரா கேட்டுக்க. இப்ப நான் எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று சொன்னால் இறைவனிடத்தில் மட்டும்தானே கேட்கணும். இறைவன் தானே அதை மறைமுகமாக ஒரு ஆண் பெண் உறவின் மூலமாக கருவறையிலே ஒரு சிறு கடுகளவான ஒரு உயிரணு மூலமாக அதை வளர்த்து பெரிதாக ஆக்கி அதை நமக்கு குழந்தையாக வெளியாக்குகிறார். இது அந்த அவுலியாவால முடியுமா? சாதாரண மனிதனால் முடியுமா என்ற புரிதல் இல்லாமல் மனிதனுக்கும் அவுலியாவுக்குமான பெரும் வித்தியாசத்தை விளங்காத மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? அவுலியாவிடத்தில் போய் கேட்கிறார்கள், மகானிடத்தில் கேட்கிறார்கள், அவருக்கு சக்தி இருக்குது என்று நினைக்கிறார்கள். இப்ப இந்த மாதிரி புரிதல் இல்லாத ஏராளமான மனிதர்கள் இருக்கிறார்கள். இன்னும் மேல அல்லாஹ் என்ன சொல்றான்? ஒரு உயிர் பிரியுது. உயிர் பிரிகிற நேரத்துல என்ன ஆகும்னா, அவர் நாடி நரம்பெல்லாம் அடங்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நேரத்தில் என்ன ஆகும்? கையை துடிச்சிட்டு இருக்கும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கை அப்படியே அடங்கிடும். கால் துடிக்கும், கால் கொஞ்சம் கொஞ்சமா அடங்கிரும். நெஞ்சு தான் துடிச்சிட்டு இருக்கும், அந்த நெஞ்சும் கொஞ்சம் கொஞ்சமா நெஞ்சு அடங்கிரும். கடைசியில தொண்டை குழி வந்து அப்படியே துடிக்கும். நம்ம உயிர் பிரிகிற அந்த நேரத்தை நம்ம பார்த்தா தெரியும். மனிதனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கை கால்கள் எல்லாம் ஓசைகள் அடங்கி நடுக்கங்கள் அடங்கி இறுதி நேரத்துல தொண்டைக்குழி வந்து தொண்டைக்குழி மட்டும் அப்படியே துடிச்சிட்டு. அல்லாஹ் சொல்றான், ஒரு மனிதன் உயிர் பிரிகிற அந்த நேரம், தொண்டைக்குழியை அந்த உயிர் அடைகிற அந்த நேரத்தில் நீங்கள் எல்லாம் உறவினர்கள் எல்லாம் சொந்தக்காரர்கள் எல்லாம் அருகாமையில் இருந்து நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பீர்கள். அல்லாஹ் சொல்றான். எவ்வளவு அழகாக அற்புதமா சொல்றான் பாருங்கள் செய்தியை. உன்னுடைய உறவுக்காரன், உனக்கு நெருங்கிய ஒரு கணவனோ மனைவியோ உன் சகோதரனோ உன் தந்தையோ உன் தாயோ உயிர் பிரிகிற அந்த நேரத்தில் அருகாமையில் உட்கார்ந்து எப்பொழுது உயிர் பிரிந்து விடுமோ என்ற ஏக்கத்தோடு கவலையோடு உட்கார்ந்து நீ பார்த்து கொண்டிருப்பியே, அந்த நேரத்தில் உயிர் தொண்டை குழியில துடித்து கொண்டிருக்கும். உயிர் தொண்டை குழியை அடைஞ்சிரும். அந்த நேரத்தில் நீங்க எல்லாம் அருகாமையிலோ அமர்ந்து உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் அதை விட மிக அருகாமையில் இருந்து நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அல்லாஹ் சொல்றான். சரி சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்றான், நீங்கெல்லாம் அப்படியே அந்த எந்த கட்டில நம்ம கிடைத்து இருக்கிறோமோ அந்த கட்டில உட்கார்ந்து அருகாமையில் உட்கார்ந்து அவர் அவருடைய கையை எடுத்து தன் மடியில் வைத்துக் கொண்டோ அல்லது முகத்தை தன்னோட முகத்தோடு வைத்துக் கொண்டு பார்த்து கொண்டு இருந்தாலும் சரி, அதை விட அருகாமையில் இருந்து நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அல்லாஹ் சொல்றான். இவ்வளவு அருகாமையில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், மனிதனை நாம் படைத்தோம். அல்லாஹ் சொல்றான் பாருங்க இந்த வசனம், மனிதனை நாம் படைத்தோம், அவனுடைய பிடரி நரம்பை விட மிக அருகாமையில் நாம் இருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான். இந்த வசனமெல்லாம் படித்து பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹ் நம்ம எந்த ஒரு அல்லாஹ் நம்ம 24 மணி நேரம் மனிதனாலே இந்த மூளை தான் இல்லையா? மனிதன் அந்த உடல் செயல் இல்லைன்னு வச்சுங்களேன், மூளை இறந்து போச்சுன்னா என்ன ஆகும்? கை வேணா தூக்கி போட்டு ஆடும், கை ஆடும், கால் ஆடும், எல்லாமே ஆடும். ஆனால் வேற எந்த செயலுமே இருக்காது. அதுதான் ஹோமான்னு சொல்லுவான். மனிதன் இறந்துட்டானே சொல்றான். மனிதன் இந்த மூளை செயல் இருந்துச்சுன்னு சொன்னா மனிதன் இறந்துட்டான், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எந்த யூஸுமே இல்லை அந்த மனிதன் இல்லையா? கை கால் வேணா இருக்கும், உயிர் இருக்குதுன்னு சொல்லுவான், ஆனால் எந்த செயல்பாடும் நடக்காது. அதற்கு என்ன காரணம்? மூளை இறந்து போச்சுன்னா மனிதனே இல்லை இல்லையா? இந்த மூளை தான் எல்லா செயலுக்கும் காரணம். நான் சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, குடிக்கிறதா இருந்தாலும் சரி, பேசுறதா இருந்தாலும் சரி, அது நடக்கிறதாக இருந்தாலும் சரி, வேறு என்ன செயல் நீங்கள் செய்தாலும் அதற்கு கட்டளை எங்கிருந்து வருகிறது? நான் சிறுநீர் கழிக்க வேண்டும், மலம் கழிக்க வேண்டும், இவரோடு நான் பேச வேண்டும், அவரோடு பேச வேண்டும், நான் நடக்க வேண்டும், ஓட வேண்டும், சாப்பிட வேண்டும் என்றால் எல்லாவற்றுக்குமான கட்டளை எங்கிருந்து வர வேண்டும் என்று சொன்னால் இந்த மூளையிலிருந்து வரணும். இப்ப இந்த மூளை செயல் இருந்துருச்சு, மூளையில உயிர் போயிடுச்சுன்னு சொன்னா இந்த கட்டளை எந்த கட்டளையும் வரமாட்டார். அவரா சாப்பிட மாட்டார், அவரா நடக்க மாட்டார், அவரா பேச மாட்டார் இல்லையா? அப்ப இந்த மூளை என்பது தம்மோடு ஒன்றோடு ஒன்று கலந்தது. இந்த பிழையோடு இருக்கக்கூடியது, தலையில் இருக்கக்கூடியது மூளை. அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அந்த மூளையிலிருந்து எல்லா செயலும் இந்த பிடரி நரம்புல தான் எல்லாவற்றுக்குமான கட்டளை போகும். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நீங்கள் பிடரி நரம்பை விட மிக அருகாமையில் நான் இருக்கிறேன். அல்லாஹ் சொல்ற. நீங்க ஆழமா சிந்திச்சு பாருங்க. நான் ஒரு பாவம் செய்யும் போது அல்லது ஒரு தவறு செய்யும் போது அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறும் போது அல்லாஹ் என் பிடரை நரம்பை விட அருகாமையில் இருந்து என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கின்ற எண்ணம் வருகிற போது நம்ம அந்த தவறை செய்ய முடியுமா? அல்லாஹ்வின் கட்டளையை மீற முடியுமா?
அல்லாஹ்வின் தூதரின் வழிகாட்டலை நம்மால் புறக்கணிக்க முடியுமா? இந்த திருமறை குர்ஆன் வசனத்தை நீங்கள் மீண்டும் மீண்டும் படிச்சு பாருங்க. 50வது அத்தியாயம் 16வது வசனம். பிடரி நரம்பை விட அருகாமல் இருந்து நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்கிற போது என் செயல் எப்படி இருக்க வேண்டும்? இந்த ரூம்களை விட்டு சிசிடிவி கேமரா வச்சு ஒரு 4-5 கேமரா வச்சு ஒருத்தனை விட்டு ஒருத்தன் நம்ம கண்காணிக்கிறான் ஒருத்தன், அப்ப அவனுடைய செயல் எப்படி இருக்கும்? ஒரு மனிதனை இந்த பள்ளிவாசலை வச்சு சுத்தி கேமரா ஒரு 10 கேமரா வச்சாச்சு. உன்னுடைய செயலை கண்காணித்து நீ நல்லவனாக நடந்தால் உனக்கு 1 கோடி ரூபாய் பரிசு அறிவிச்சாச்சு. 1 மாசம் உள்ள வச்சு விட்டோம். எப்படி இருப்பான் அவன்? அது அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்து பாருங்கள். இந்த பள்ளி வாசலில் ஒரு மனிதனை விட்டு நீ இப்படிலாம் நடந்து கொண்டால் உனக்கு 1 கோடி ரூபாய் பரிசு 1 மாசம் கழிச்சு. சுத்திலும் கேமரா வச்சிருக்கோம், நீ எந்த தப்பும் செய்ய முடியாது. இப்படி செஞ்சினா இதுக்கு மாற்றமா செஞ்சினா உனக்கு இல்ல பரிசு இல்ல. எப்படி இருப்பான் ஒரு மனிதன்? அந்த கேமராவை விட கோடி மடங்கு கூடுதலான கண்காணிப்போடு மிக அருகாமல் இருந்து இறைவன் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்கிற போது நமது செயல் எப்படி இருக்க வேண்டும்? இந்த திருமறை குர்ஆனை ஒரு நாளைக்கு ஒரு முறையேனும் படித்துவிட்டு நாம் அன்றைய நாளை தொடங்கினால் நிச்சயமாக நம் வாழ்நாளில் பெரும் பாவத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொள்ள முடியும். இப்ப இறைவன் சொல்கிறான், மிக அருகாமை நான் இருந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறேன், என்னிடத்திலே நீங்கள் கேளுங்கள், நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன் என்று சொல்கிறார். எனவே அதை புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய நன்மக்களாக இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்க அலுவலக பிரார்த்தனையோடு என் முதல் உரை நிறைவு செய்ய. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு காத்தமில் அன்பியா வல் முர்சலீன். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அல்ஹம்து சூராவின் விளக்கத்தை நாம் தொடராக பார்த்தோம். இந்த சூராவின் விளக்கம் என்பது மிக முக்கியமான ஒரு இஸ்லாத்தின் முழுமையான விஷயங்களை உள்ளடக்கியதாக இருக்குது. ஒவ்வொரு விளக்கத்தையும் நம்ம படிக்கிற போது நம் வாழ்நாளில் அத்தனையும் கடைபிடிக்க வேண்டிய ஒட்டுமொத்த இஸ்லாத்தை உள்ளடக்கிய ஒரு அற்புதமான பல செய்திகளை இறைவன் நமக்கு இதிலே வைக்கிறோம். இப்போ இறைவனை பற்றி புரிந்து கொள்வதாக இருந்தாலும் சரி, நமது வாழ்க்கையை புரிந்து கொள்வதாக இருந்தாலும் சரி, அத்தனையும் இந்த ஒட்டுமொத்த சூறாவிலே இறைவன் வைத்திருக்கிறார். இதை விளங்க வேண்டிய விதத்தில், புரிய வேண்டிய விதத்தில் நாம் புரிந்து கொண்டால் நிச்சயமாக நம்மால் வழி தவறி போய்விடவே முடியாது. இந்த விளக்கத்தை, இந்த செய்திகளை சரியான புரிதல் இல்லாதனால, சரியான விளக்கம் இல்லாதனால, இது அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் அறியாதன் விளைவாக ஒரு பெரும் கூட்டம் வழிகட்டு இறந்தும் போய்விட்டார்கள். இன்னும் பெரும் ஒரு கூட்டம் வழிகட்டு போய்கொண்டே இருக்கிறார்கள். அதைத்தான் இன்றைக்கு இருக்கிற சூழல், நம்ம போன ஜும்மாவில் கூட சொல்லியிருந்தோம். இன்றைக்கு இருக்கிற ஒவ்வொரு நாளும் அதை பார்க்கிற போதெல்லாம் பெரும் வேதனையாக இருக்கிறது. இளைய சமுதாயம் பெரும் வேதனையாக இருக்கு. மீண்டும் மீண்டும் அதை பார்க்குறப்ப மனசு வலிக்குது. இந்த ஒரு முஸ்லீம் சமுதாயம் ஒரு திரைப்படத்தை பார்த்து அவரை தலைவராக, அவனை ஒரு முன்மாதிரியாக, அவனை ஒரு ஆட்சியாளனாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு சூழலுக்கு மனிதர்கள் போகிறார்கள் என்று சொன்னால், இந்த முஸ்லீம் சமூகம் போகுது என்று சொன்னால் அது பெரும் வேதனையாக இருக்கிறது. ஒரு பெண் சொல்றா, என் கணவனை விட எனக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு, என் கணவனுக்கே அது தெரியும் அப்படின்னு சொல்றான். ஒரு முஸ்லீம் பெண் சொல்றா. அப்ப எத்தனை பெரிய ஒரு இஸ்லாத்தை ஒரு அளவேனும் புரிந்து கொள்ளக்கூடிய மக்களுக்கு, புரிந்திருக்கிற மக்களுக்கு பெரும் வேதனையை தரக்கூடிய ஒரு செய்தி அதெல்லாம். அப்போ நம்ம இளைய சமுதாயத்தை எங்கே கொண்டு வைச்சிருக்கிறோம், எவ்வளோ ஒரு மோசமான சூழலில் வைத்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் கிடைக்கிறது. ஆனால் அந்த இளைய சமுதாயத்தை சரி செய்யக்கூடிய ஒரு பொறுப்பும் கடமையும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இருக்குது. ஏன்னா வளர்ந்துட்டான், அவன் சுயமாக முடிவு எடுக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்துட்டான். ஆனாலும் ஒரு அடிப்படை புரிதல் இல்லாத பெரும் கூட்டத்தை நம் சமூகம் வளர்த்தெடுத்திருக்கிறது என்கிற போது பெரும் வேதனையாக இருக்கிறது. எனவே இந்த சமூகத்தை ஒவ்வொரு குடும்பமும் உட்கார்ந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு அடிப்படையான விஷயத்தை, ஒரு முஸ்லீம்னா எப்படி இருக்கணும், ஒரு குறைஞ்சபட்ச அடிப்படை, ஒரு முஸ்லீம் எப்படி இருக்கணும், எதை புரிந்து கொள்ள வேண்டும், எந்த அடிப்படையில் வாழணும், யாரை தலைவராக, ஒரு உலகமே இன்றைக்கு இருக்கிற ஒரு 200 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் முன்மாதிரியாக கொண்டு ஒரு தலைவனாக ஏற்றுக்கொண்டு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தலைவனாக ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய நம்ம எவனோ ஒருத்தனை ஒன்றுக்கும் அதே நினைச்சு அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்வை நீங்க படித்து விட்டு இன்றைக்கு இருக்கிற எந்த தலைவனை வேணாலும் எடுத்துங்க, இன்றைக்கு உலகத்தில் இருக்க எந்த உயர்ந்தபட்ச தலைவனை வேணாலும் எடுத்துங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின்
கடுகை ஒரு 100 பங்காக உடைத்தால் கூட அந்த அந்த அளவிற்கு வந்து நிற்க முடியாத தலைவர்கள் தான் இன்றைக்கு உலகத்தில் இருக்காங்க. அப்ப அந்த உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரை நாம் தலைவராக ஏற்றிருக்கிறோம், உயிருக்கு மேலாக மதிக்கிறோம். ஆனால் அந்த சமூகத்தை சேர்ந்த நாம் யாரோ ஒருவன், நமக்கு அந்த வார்த்தைகளால் சொல்ல முடியாத அற்பத்திலும் அற்பமான ஒருவனை தலைவன் என்று நினைப்பதற்கு எப்படி நமக்கு மனம் வருகிறது? எப்படி ஏற்றுக்கொள்ள, இந்த ஒரு முஸ்லீமாக இருந்து எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்றே தெரியவில்லை. அப்படி போய் கொண்டிருக்கிறது. எனவே இந்த சமுதாயத்தை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒவ்வொருவருக்கும், ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இந்த இஸ்லாத்தை நாம் முதலில் புரிந்து கொண்டு நம் குடும்பத்தாருக்கும் நம் பிள்ளைகளுக்கும் நம்மை அடுத்த சமுதாயத்திற்கும் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கி அருள்புரியும் என்ற பிரார்த்தனையோடு என் உரையை நிறைவு செய்கிறேன்.